அக்கா 2026ல யாருங்க முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவிகே. டிவிகேவா? எதனால டிவிகே? டிவிகே எதனாலனா ஒரு மாற்றம் தான். மாற்றம். என்னத்த மாற்றங்கள் பண்ணிடுவாரு? இப்போ இவ்வளவு நாளா நீங்க ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன மாற்றம் பண்ணிட்டாங்க? ஏன் பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் பத்தினா கொடுத்துருக்காங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் எங்களுக்கு பஸ்ஸை ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க? எங்களோட வாழ்வாதாரத்தை வளர்த்துக்கிட்டா நாங்க ஏசி பஸ்லயே போவோமே, எங்களையே உங்க கையேந்தவே வச்சுட்டு இருக்கீங்க. வாழ்வாதாரத்தை வளர்த்து விடுங்க, அதை விட்டுறீங்க. எங்களை இன்னும் கீழே வச்சுக்கிட்டு கையேந்த விட்டுட்டே இருக்கீங்க. எப்படின்னா பெண்கள்னா நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கி நாங்க வாழணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அடிமைத்தனமாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அடிமைத்தனமா எங்களை வச்சிருக்கீங்க. இன்னும் நீங்க அடிமையாவே எங்களை வச்சுட்டு இருக்காதீங்க, எங்களை மேல ஏத்தி விடுங்க. அதுக்கான வழி என்னவோ அதை செய்யுங்க. வேலை வாய்ப்பு அதிகம் பத்த சொல்றீங்க, வேலை வாய்ப்பு என்னவோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா எங்க கையில வருமானம் இருக்கும், நாங்க அதை வச்சு நாங்க பொழைச்சுக்குவோம். நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? ஓகே, அந்த 1000 ரூபாய் வாங்குறீங்களா? 1000 ரூபாய் நான் வாங்குறது இல்லையா? ஓகே, சில பேர் 1000 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, சில பேருக்கு வந்து வீட்டுல வந்து அம்மா அப்பாலாம் பசங்க எல்லாம் சாப்பாடு போட மாட்டாங்க, தொட்டுறாங்க இல்லையா. அப்ப அந்த 1000 ரூபாய் நிறைய பேருக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் குடிகாரங்களுக்கு கூட தான் உதவியா இருக்குன்றாங்க. 1000 ரூபாய் குடிகாரங்களுக்கு கொடுக்கல இல்ல, டேவிஸ் கிட்ட இப்படி கொடுத்தோன்னே இப்படி வாங்கிட்டு போயிருங்கல்ல. நீங்க தான் ஒயின் ஷாப் காலையில திறந்து வச்சிருக்கீங்கல்ல. அப்ப ஒயின் ஷாப்ல போயிட்டு தின்றீங்களா அந்த காசு? ஆமா, ஒயின் ஷாப்புக்கு தான் போகுது, வேற எங்க போகுது? ஃபர்ஸ்ட் கொள்கையா ஒயின் ஷாப்பை படிப்படியா குறைப்போனாங்க. இன்னும் குறைக்கவே இல்லையே. விஜய் வந்தா குறைப்பாராக்கா? கண்டிப்பா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த சீமான் அண்ணன் தான் மாற்றங்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா அவரும் அரசியல் வந்தாரு, அந்த நம்பிக்கையை அவர் மேல வைக்கல, என்ன காரணம்? மக்கள் எல்லார் மேலயும் நம்பிக்கை வைக்கணும்ன்றது ஒரு இதுதான். இப்போ உங்க மேல கூட நாங்க நம்பிக்கை வைக்கலாம். நீங்க பேசுறீங்க, நல்ல பேச்சியாளர், அவரு நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல பேச்சியாளர் தான். நீங்களும் இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நல்லா போல்டா பண்றவர் தான். எல்லாமே லேடிஸ்க்காக போராடுறதுல இருந்து அவங்கவுங்க சமுதாயத்துல இருந்து போராடுற வரைக்கும் அவரும் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஏன் வரலன்னா அவங்களோட இதுதான் வீக்னஸ் தான். என்ன வீக்னஸ்? என்ன வீக்னஸ்னா, நீங்க வந்து சரியான அரசியல் நீங்களும் பண்ணல, அடிக்கடி கூட்டணியில போவீங்க, வெளியே வருவீங்க, அதனால கூட வராம இருக்கும். இல்ல, அண்ணன் சீமான் அண்ணன் சொல்ல வரேன். சீமான தாங்க சொல்றேன் நான். அவர் இது வரைக்கும் எந்த கூட்டணியில வைக்கல இல்லையா? கூட்டணி வைக்காம அவர் தனிச்சே தான் நிக்கிறாருங்க. கூட்டணிக்குள்ள போனாருன்னு நானும் சொல்ல வரல, அவர் கூட்டணி இல்லாம தனியா தான் நிக்கிறாரு. நின்னாலும் அவர் போல்டா இருக்குலன்றாங்க. போல்டா தானே பேசுறாரு, இல்ல திமுக பேச்சுல கிடையாதுங்களே. ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் பேசுவாங்க. ஓகே, மாத்தி பேசுறாரு சொல்ல வரீங்களா? ஓகேண்ணா, தெளிவான ஒரு இதுவா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்துரும். நீங்க டிவி கேக் மட்டும் ஏன் ஓட்டு போட கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிமுக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரு என்ன நினைக்கிறது, அவர் இன்னும் முழுசா அரசியல் உள்ள இறங்கலன்னு நினைக்கிறாங்க. 5 வருஷம் பண்ணாரு, அதுக்கான இதுவே வந்து அவருக்கா வந்து எல்லாரும் ஓட்டு போட்டு. விவசாயத்துக்கு எல்லாருக்கும் தள்ளுபடி எல்லாம் பண்ணாரு அவரு. தள்ளுபடி பண்ணாருதாங்க, இல்லன்னு சொல்லல. தள்ளுபடி பண்ணாரு, எல்லாமே செஞ்சாருதான். ஆனா அவரையும் மக்கள் உட்கார வைக்கலையா? இப்ப டிவிக்கு வரணும்னு மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. டிவிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, மக்கள் என்ன மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாற்றம். இல்லக்கா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, விஜய் ரசிக்கிறதுக்குன்னா நிறைய பேர் வருவாங்க, ஆனா அது ஓட்டா கனெக்ட் ஆகாது, மாறாதுன்றாங்க. கனெக்ட் ஆகுங்க, அது ஆகாம இருக்கும். கண்டிப்பா 100% ஆகும். கண்டிப்பா 2026ல இவருதான் வெற்றின்றது உறுதி. ஓகே, சப்போஸ் 2026ல விடுதலை இவரு டிவி கேக்கு எந்த தொகுதியில அதிக ஓட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் எல்லா தொகுதியிலயும் உள்ளன்னு நினைக்கிறேன். எல்லா தொகுதியிலும் இருக்கு நினைக்கிறீங்க? ஓகேக்கா, ஓகேக்கா.